ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க மலேசியாவிலேருந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்ட பிறகு இன்றைக்கி வந்து ஒரு அழகான இது பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் கழித்து கன்சீவ் ஆனாங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கு அவங்க வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குக்கா. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அந்த டிப்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நாங்களும் வந்து கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கும் அவங்களோட அழகான பெண் குழந்தைக்கும் நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை அந்த இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கா வணக்கம், என் பேர் சாந்தி ஃப்ரம் மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க மலேசியாவிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 13 இயர்ஸாக பேபி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பாருங்கள், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 13 வருஷமாக வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போது எனக்கு 2 மந்த்லேயே பேபி கேர்ள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது 2 மாதமாக அழகாக ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன். அதாவது 1 வருஷம் 2-3 வருஷம் தாண்டிட்டாலே நிறைய பேருக்கு வந்து மனசு வந்து விட்டு போயிடும், இனி என்ன அவ்வளோதாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் 10 வருஷம் அப்படிங்கிறது, அதையும் தாண்டி 13 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து மனசு விடாமல் சில விஷயங்கள் முயற்சி அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லதும் நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்களும் வந்து ஒருத்தருமே அந்த நம்பிக்கையை என்றைக்குமே கைவிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நன்றிக்கா, நான் 13 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 வருஷம் ஆயிட்டாலே அவங்களுக்கு வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, சொசைட்டியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனால் உடல் அளவுலேயும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பட் 13 வருஷம் அப்படிங்கிறப்போ அது எல்லாமே டபுள் ட்ரிப்பிளாக இருக்கும். ஸோ இதை வந்து கஷ்டம் அப்படின்னு ஒரே வார்த்தையால் நம்மளால் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 மந்த்தாக உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணி பேபி தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 வருஷம் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 3 மாதம்தான் நம்ம சேனல் டிப்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் உடனே கன்சீவ் ஆகிட்டாங்களாம். இப்போது எனக்கு அழகான ஒரு பேபி கேர்ள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபாலோ பண்ணது மார்னிங் வந்து கிராம்பு வாட்டர், ஊற வச்ச பாதாம் நானும் ஹஸ்பண்டும் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா க்ளோ வாட்டர். இந்த க்ளோ வாட்டர் வந்து இது வரைக்கும் சொல்லாதவங்களே கிடையாது. சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ளோ வாட்டர் அப்படிங்கிறது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும். சரியான நேரத்தில் ஓவலேஷன் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி வந்து இந்த கிராம்பு தண்ணி தான். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் எப்போவுமே எல்லார்கிட்டையுமே சொல்கிறது தான், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே காலையில் ஒரு 5லேருந்து 6 பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, க்ரீன் கீரை வகைகள் 2 பேரும் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பச்சை கீரைகள் வந்து நிறைய 2 பேருமே சாப்பிட்ருக்காங்க. உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்ப். ஏன்னா அதில் வந்து நிறைய விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட், அப்புறமா வந்து ஃபைபர் எல்லாமே இருக்கிறதுனால, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கிறதுனால சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் கரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் பீரியட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு.
இருந்திருக்கு. 2 மந்த்து விட்டு விட்டு தான் பீரியட் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு வந்து பீரியட் வந்துக்கிட்டே இருக்குமா. என்னோடய பாடி வெயிட் வந்து 85 கேஜி. பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பீரியட் வந்து இரெகுலராக இருக்குது. அதுலேயும் இப்படி மந்த் வந்து ஸ்கிப் ஆகி வருது அப்படின்னாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும். இவங்க வந்து 85 கேஜி இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு ஈவினிங்கில் 1 ஹவர் ஜாகிங் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லி வந்து அவங்க 1 ஹவர் வந்து ஜாகிங் போயிருக்காங்க. ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க, இல்லை, ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சிஸ்டர் வந்து ஜாகிங் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளும் ஜாகிங் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது அதுதான். டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணாலே அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ, இப்போ சில பேர் வந்து ஏரோபிக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஜும்பா டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணாலே போதும். அவங்க பண்ணால் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்புறம் போன பிறகு என்னோடய வெயிட் வந்து 75 கேஜி வந்துச்சு, என்னோடய பீரியட் வந்து நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மந்த்து தான் சரியாக பீரியட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பீரியடும் வந்து கரெக்டாக ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணேன். நீங்கள் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேங்க்கா. இப்போது எனக்குன்னு ஒரு பேபி கேர்ள் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஓவலேஷனை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு ஓவலேஷன் கிட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம டீட்டெயில்டாகவே தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் வந்து இந்த ஓவலேஷன் கிட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நான் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும், அதில் டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஓவலேஷன் கிட் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஓவலேஷன் என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணி அன்றைக்கி சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 50% பிரச்சனை சரியாயிடும், நீங்கள் கன்சீவ் ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கூட என்னால் நம்ப முடியலக்கா, எனக்குன்னு ஒரு பேபி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும் சிஸ்டர். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இறைவன் அருள் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. ஸோ கண்டிப்பாக இறைவன் அருள் நமக்கு வேணும். நீங்களும் வந்து இதே மாதிரியே நம்ம சகோதரி மாதிரி முழு நம்பிக்கையோடு எவ்வளோ வருஷம் ஆகியிருந்தாலும் மனசு தளர விடாமல் முழு முயற்சியோடு இருங்க. அதே சமயத்தில் பாசிட்டிவாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் அது எல்லாமே பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கன்சீவ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.